2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தை மாதம் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இந்த தைப்பூசம். இந்த தைப்பூசத்தை பொறுத்தவரை முருகனுக்கு பல சிறப்புகள் சொல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதுல நீங்க குறிப்பா எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, விரதம் இருந்து அதுவும் ஒரே நாள்ல விரதம் இருந்து மிகப்பெரிய உன்னத பலன்கள் பெற்றிருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாமே இந்த தைப்பூசத்த சுட்டிக்காட்டுது அப்படிங்கிறத நாம எடுத்துக்க முடியும். இந்த நாளினுடைய சிறப்பாக நாம என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, தமிழ் பண்பாட்டை பொறுத்தவரைக்கும் அமாவாசை அல்லது பௌர்ணமி இது போன்ற திதிகள்ல மிக உன்னதமான ஆன்மீக அமைப்புகள் எல்லாமே நமக்கு கை குடுக்கும் அப்படின்றது இது நிதர்சனமான உண்மை. அதுலயும் தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய கந்த கடவுளுக்கு தான் உதித்த நாளாக அதாவது சிவபெருமானிடமிருந்து ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று 5 திருமுகங்களிலிருந்து 6வது முகமாகவும் வெளிப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறத நாம நினைவில் கொள்ள வேண்டும். அதுல ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், அதோமுகம் என்று முருகப்பெருமான் 6 முகமாக உதித்து முருகன் நம் உலகம் உய்வதற்காக வந்திருக்கிறார் என்று கச்சியப்ப சிவாச்சாரியாரால் பாடப்பட்டிருக்கிறது. கந்த புராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லக்கூடிய விவரம் என்னவென்றால், அருவமும் உருவமுமாய் அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12ம் கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தனன் ஆங்கே உலகம் உய்ய அப்படின்னு முருகப்பெருமான வர்ணிக்கிறார். உலகம் உய்வதற்காக அவர் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு கச்சியப்ப சிவாச்சாரியாரால நம்ம பாடப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இதுல கூடுதலாக அன்னை பராசக்தியிடமிருந்து வேல் வாங்கிய நாளாகவும் இந்த தை திருநாள் தைப்பூசத்தை நாம் கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டும். மேலும் வள்ளியை மனம் புரிந்த நாளாகவும் இந்த தை மாதத்தில் தைப்பூசத்தில் இது நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இதுல உன்னதமா பார்க்கிறோம்.